அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன், இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் லோட்டஸ் மணிகண்டன். நேற்று முன்தினம் கோவை விமானப்படை தளத்திற்கு பின்புறம் ஆண் நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மது போதையில் வந்த 3 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக கோவை மாநகர காவல் ஆணையரினுடைய உத்தரவின் பேரில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளையும் கோவை மாநகர காவல்துறை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இதற்கு கோவை மக்கள் சார்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் துணை ஆணையர் அவர்களுக்கும் தனிப்படையிலே இருந்த காவல்துறையினருக்கும் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த 3 குற்றவாளிகளுக்கும் விரைவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து உச்சபட்ச தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தது. அதற்கு உடனடியாக காவல்துறை விரைவாக செயல்பட்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் காரணத்துக்காக 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து கொண்டு பாஜக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் போன்றவர்களெல்லாம் கோவையிலே இந்த பாலியல் வன்கொடுமை குற்றத்துக்கு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக கோவை மக்கள் கருதவில்லை. ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறை விரைவாக செயல்பட்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக, வீண் விளம்பரத்திற்காக இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல. எதில் அரசியலை செய்ய வேண்டும் என்று இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக சில கட்சிகள் இதுபோல போராட்டங்களை நடத்துவதை கோவை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் இந்த வீடியோ காணொளி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆர்ப்பாட்டம் நடத்திய அரசியல் கட்சிகளெல்லாம் வருகிற எதிர்காலத்தில் இதுபோல சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் பள்ளிக்கு செல்லும் பள்ளி மாணவிகளுக்கும், கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கும், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சம்பந்தமாக அவர்களுக்கு கல்லூரிகளுக்கு முன்பும் பள்ளிகளுக்கு முன்பும் வேலைக்கு செல்லும் பெண்கள் கூடுகிற இடங்களிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நோட்டீஸ்களை விநியோகித்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இவர்களெல்லாம் முன்னெடுத்திருந்தால் அது வரவேற்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம். வேணுமென்றே அரசியல் லாபத்துக்காக, அவர்களுடைய சுயலாபத்துக்காக இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோவை மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் இந்த வீடியோ காணொளி மூலமாக கோவையிலே பூர்வீகமாக வசித்து வருகின்றேன். கோவையிலே நடக்கின்ற பல விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நபராக நான் இருக்கின்றேன் என்ற விதத்தில் இந்த வீடியோ காணொளி மூலமாக இந்த பதிவையும் நான் முகநூலிலே பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.